الله رسول الله محمد بن عبد الله صلى الله عليه وسلم أما بعد قال الله تعالى في كلامه العزيز أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة. முழு உலகத்தினுடைய பூரணமான ஆட்சியும் அதிகாரமும் என்னையும் உங்கள் அனைவரையும் படைத்தவன் அல்லாஹ் ஒருவனுக்கே என்றென்றும் சொந்தமாகட்டுமாக என வேண்டி நபிகளம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றி நடக்கின்ற அனைத்து இஸ்லாமிய ஆண்கள் பெண்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் சுபிட்சமும் கிருபையும் என்றென்றும் நிறைவாகவே சொந்தமாகட்டுமாக என வேண்டி ஒவ்வொருவர் மீதும் கடமையான ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வினுடைய அழைப்பை ஏற்று அவனுடைய மாளிகைக்கு சமூகம் தந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வின் அடியார்களை எந்த நேரமும் எல்லா விடயங்களிலும் அனைவரையும் படைத்தவன் அல்லாஹ் ஒருவனை தக்வா செய்து வாழ்ந்து கொள்ள வேண்டும் என்றும் ஒவ்வொருவரிடமும் காணப்படக்கூடிய தக்வாவினுடைய வெளிப்பாடுகள் ஒவ்வொன்றும் எம்மை இவ்வுலக வாழ்விலும் சரி மறுவுலக வாழ்விலும் சரி ஈடேற்றமுடையவர்களாக வாழ வழியமைக்கும் என்பதை எம் அனைவருக்கும் ஞாபகப்படுத்தியவனாக இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் மாற்றத்தை எதிர்பார்க்கும் ரமலானும் மாறாத நாமும் என்கிற ஒரு தலைப்பில் ஒரு சில விடயங்களை ஞாபகமூட்ட வேண்டும் என்று விரும்புகிறேன். அன்பு நிறைந்த ஈமானிய சொந்தங்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, மாற்றத்தை எதிர்பார்க்கும் ரமலான் என்பது ஒரு பகுதி, மாறாத நாம் என்பது மறுபகுதி. இதில் மாற்றத்தை எதிர்பார்ப்பது ரமலானினுடைய ஒரு தன்மை. அல்லாஹு தஆலா அந்த ரமலானை அப்படித்தான் வைத்திருக்கிறார். மாறாத நாம் என்று சொல்லுவதை இரண்டு வடிவங்களில் நாங்கள் பார்க்கலாம். ஒன்று, நாம் மாற வேண்டிய பகுதியில் மாறவில்லை. இரண்டாவது, நாமும் மாறிக்கொண்டே இருக்கிறோம், மாறக்கூடாத பகுதியை மாற்றிக்கொண்டிருக்கிறோம். ரமலான் மாற்றுவதற்காக தயாராக இருக்கிறது. மனிதன் எதில் மாற வேண்டுமோ அதில் மாறாமல், எதில் மாறக்கூடாதோ அதில் மாறிக்கொண்டிருக்கிறான். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, முதலாவதாக ரமலானினுடைய நோன்பு சம்பந்தமான ஒரு விடயத்தை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே. அல்லாஹ் விழிப்பது ஈமான் கொண்டவர்களே என்றுதான் அழைக்கிறான். ஈமான் கொண்டவர்களே என்று அழைத்து சொல்கிறான். குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தக்கும். ஈமான் கொண்டது உண்மை என்றால் நீங்கள் இந்த உபதேசத்திற்கு தகுதியானவர்கள். எந்த உபதேசம்? குத்திப அலைக்குமுஸ் ஸியாம், உங்கள் மீது நோன்பு கடமை. நோன்பு உங்கள் மீது கடமையாக்கப்பட்டுள்ளது. கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னுக்கும் பலர் வாழ்ந்திருக்கிறார்கள். அந்த வாழ்ந்த சமுதாயத்தினருக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருந்தது. அதுபோல உங்களுக்கும் நோன்பு கடமை. அவர்கள் எப்படி நோன்பு நோற்றார்கள் எனக்கு தெரியாது. ஆனால் நாம் நோன்பு நோட்கிற வடிவத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள்.
காலை ஃபஜ்ருடைய நேரம் முதல், ஃபஜ்ர் உதயமானது முதல் சூரியன் மறைகிற வரை உண்ணாமல் பருகாமல் அல்லாஹ்விற்காக வேண்டி ஹலாலான விடயங்களை கூட தவிர்ந்து வாழக்கூடிய ஒரு அடிப்படையான ஒரு கடமை தான் இந்த நோன்பு என்பது. இந்த நோன்பை அல்லாஹ்வினுடைய வசனம் நமக்கு சொல்லித் தருகிறது எப்படி என்றால், முன்னுள்ளவர்களுக்கு கடமையானது போல் உங்களுக்கும் கடமை. இந்த கடமையினால் உங்களுக்கு ஏற்படுகிற பெனிஃபிட், பிரயோசனம் என்னவென்றால், லஅல்லகும் தத்தகூன், தக்வாதாரிகளாக நீங்கள் மாறலாம். முதலாவதாக அல்லாஹ் ஈமான் கொண்டவர்களை என்று அழைத்தான். முடிக்கிற பொழுது சொல்கிறான் தக்வாதாரிகளாக மாற வேண்டும் என்று சொல்கிறான். ஈமானியர்களுக்கு தான் உபதேசம் என்னவென்றால், நோன்பை நீங்கள் நோக்க வேண்டும் என்கிற கட்டாயம். 12 மாதங்கள் 11 மாதங்களில் நோன்பு இருக்கிறது, நாம் பிடிப்பது கிடையாது. 11 மாதங்களில் தொழுகை கடமையானது, நாம் தொழுவது கிடையாது. 11 மாதங்களிலும் தர்மம் என்பது உண்டு, நாம் தர்மம் செய்வது கிடையாது. 11 மாதங்களிலும் அடுத்தவர்களோடு நல்ல முறையில் நடப்பது கடமை, நாம் அதை செய்வது கிடையாது. என்ன காரியங்கள் நலவாக இஸ்லாம் சொன்னதோ அது கட்டாய கடமைகளாக இருக்கட்டும், நஃபிலான வணக்கங்களாக இருக்கட்டும், நோன்பு காலம் தவிர்த்த எந்த காலங்களிலும் நாம் செய்வது கிடையாது. ஆனால் இஸ்லாம் குறிப்பிட்டு சொல்கிறது, நோன்பு முன்னால் உள்ளவர்களுக்கு கடமையானது போலவே உங்களுக்கும் கடமை, உங்களை தக்வாதாரிகளாக மாற்றுவதற்கு. அப்ப ரமலானினுடைய முதலாவது பணி என்ன தெரியுமா? யாரிடமெல்லாம் ஈமான் கொண்டோம் என்று சும்மா திரிகிறாங்களோ அவங்கள புடிச்சு வச்சு தக்வாவை கொஞ்சம் கொடுக்குறது. நம்ம எல்லாருமே முஃமின்கள் தானே. ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ரசூலிஹி வல் யௌமில் ஆகிர் வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. ஈமான் கொண்டோம். சின்ன பிள்ளைகள்கிட்ட கேட்டாலும் சொல்லும், பெரியவங்கள்ட்ட கேட்டாலும் சொல்லும், தமிழ்ல கேட்டாலும் இங்கிலீஷ்ல கேட்டாலும் அரபுல கேட்டாலும் தண்ணி போல தெரியும். நாம் முஃமின்கள். அந்த வாய்ப்பேச்சில் முஃமின் என்று சொல்பவர்களே, அந்த முஃமின்களுக்கு தக்வாவை கொடுப்பதற்காகத்தான் இந்த நோன்பு கடமையானது. அந்த தக்வாவை அடைந்து கொள்கிற வழிகளை எப்படியெல்லாம் இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது என்று பாருங்கள். ரமலானுடைய காலம் ஒரு மனிதனை எந்த அளவுக்கு பண்படுத்துவதற்காக வேண்டி தயார்படுத்துகிறது. ரமலானுடைய காலத்தை நம்ம கொஞ்சம் யோசிச்சால், கடந்து போன ரமலான்களை அல்லது ரமலானில் நாம் இருந்ததை பற்றி அல்ல, ரமலானுடைய காலத்தில் ஏற்படுகிற மாற்றங்களை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒரு மனிதன் பள்ளி வாயிலை கண்டது கிடையாது, ரமலானில் பள்ளி வாயிலின் பக்கம் நெருங்குகிறான். ஃபஜ்ர் அதான் தன் காதுகளில் செவிமடுத்தது கிடையாது, நோன்பு காலங்களில் செவிமடுக்கப்படுகின்றன. சும்மா உள்ள நேரங்களில் பள்ளி வாயிலை தரிசித்தது கிடையாது, நோன்பு காலங்களில் தரிசிக்கிறான். ஒரு மனிதன் தொழுகையையும் தொழுது முடித்ததன் பிறகுள்ள நேரங்களில் பள்ளி வாயிலோடு வைத்திருக்கிற தொடர்பையும் ஏனைய காலங்களில் காண முடியாது, ரமலானில் காண்கிறான். குழந்தைகள் வளர்க்கப்படுகிற விதத்தில் பெற்றோர்கள் கரிசனை காட்டுகிற மிக முக்கியமான கடமையாக பள்ளிக்கு போய் தொழுதுட்டு வந்து படுங்க. முதலாவது பள்ளிக்கு போங்க என்று சொல்லுகிற ஒரு ஏவல் சொல்லுகிற காலம் இந்த ரமலானுடைய மாதம். அப்படி நன்மைகள் என்பதை நாம் அறியாமலோ அல்லது அறிந்தோ செய்வதற்கான பல வழிகளையும் இயற்கையாகவே எமக்கு தந்திருக்கிறது இந்த ரமலான். ஒவ்வொரு மனிதர்களும் தம்மை தம்முடைய வாழ்க்கையில் ஒரு மீள் பரிசீலனை செய்து பார்ப்பதற்காக, சுய பரிசோதனை செய்து பார்ப்பதற்காக இந்த ரமலான் நிறைய கடமைகளை அல்லது காரியங்களை என்னிலும் உங்களிலும் புதைக்கிறது. அதற்கு காரணம் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரமலான் வந்தது, சுவனத்தின் வாயில்கள் திறக்கப்பட்டன, நரகத்தின் வாயில்கள் மூடப்பட்டன, ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார். மனித ஷைத்தான்கள், ஜின் ஷைத்தான்கள் இருக்கிறார்களே, இதுல ஜின்களில் இருக்கிற ஷைத்தான்கள் இப்லீஸ் விலங்கிடப்படுகிறான். விலங்கிடப்பட்டால் பாவம் குறையும், பாவம் குறைந்தால் நன்மைகள் அதிகரிக்கும்.
குறைந்தபட்சம் ஒரு மனிதனுடைய நன்மை எப்படியெல்லாம் மாறலாம் தெரியுமா? வாய் மூடி அமைதியாக இருப்பது கூட சுகம் என்று சொல்வான். அதை கூட சில நேரங்கள்ல பசி வெறியில இருக்கிறேன், நான் பேசக்கூடாதுன்னு பார்க்கிறேன் என்று சொல்வான் நோன்பில். நோன்பு அல்லாத காலங்களில் அதை யோசிக்க கூட சந்தர்ப்பம் கிடைக்காது. நோன்பு காலம் அவனுக்கு ஒன்றை உணர்த்துகிறது, பசி வெறியில இருக்கிற, நான் பேசக்கூடாதுன்னு பார்க்கிறேன். அந்த ஒரு நிதானத்தன்மையை கூட ஏனைய காலங்களில் ஒரு மனிதன் கண்டுகொள்ள மாட்டான். ஏனைய காலங்களில் பேசிடுவான். பேசின பிறகுதான் நான் பேசக்கூடாதுன்னு தான் நினைச்சேன், ஆனா பேச வேண்டிய நிலைமை. நோன்புல பேச முன்னுக்கு யோசிப்பான். அப்படியான ஒரு நிலைமையை இந்த ரமதானுடைய மாதம் எம் ஒவ்வொருவருக்கும் ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறது. அதனால் மனிதர்களுக்கு இன்னும் ஒரு பெனிஃபிட் என்னவென்றால், அல்லாஹ் மனிதர்களின் பாவங்களை மன்னிப்பதற்கு மனிதன் ஓர் காரணியாக மாறிவிடுகிறான். சில பாவங்களை அவன் உணர ஆரம்பிக்கிறான், இது பிழை, இதை செய்யக்கூடாது, இதிலிருந்து நான் ஒதுங்க வேண்டும் என்கிற எண்ணம் அவனில் தொழிற்படுகிறது. இந்த பாவங்கள் அல்லாஹ்விடம் சென்று மன்னிக்கப்பட வேண்டும் என்று அவன் விரும்புவதனால் இவனுடைய தௌபா அல்லது செயல்பாடுகள் அதிகரிக்கிறது. அல்லாஹ்வை நெருங்குகிற பகுதிகளை அவன் அதிகரித்துக் கொள்கிறான். நரகத்தில் இருந்து விடுதலையாகிற சாரார் நிறைய பேராக மாறிவிடுகிறார். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களை பாருங்களேன், பாவத்தின் வாயில்கள் மூடப்பட்டு, ஷைத்தான் விலங்கிடப்பட்டு, நன்மையின் பகுதிகள் திறக்கப்பட்டு, இயற்கையாக எம்மில் ஈமானிய உணர்வுகள் அதிகரிக்கப்பட்டு, அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கி வரவும் தௌபாக்களில் ஈடுபடவும் எமக்கு தூண்டுகிற ஒரு மாதம் இந்த 12 மாதங்களில் எந்த மாதம்? ரமதான் மாதம் தானே. எனவே ரமதானுடைய மாதம் என்னைக்கும் உங்களுக்கும் சொல்லித் தருகிற முதலாவது பாடம், நீங்கள் மாறுங்கள் என்று நாம் என்ன செய்கிறோம் என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஈமானிய சொந்தங்கள், அல்லாஹ்வுடைய அடியார்களே, அந்த மாற்றம் எம்மில் வர வேண்டும் என்றால் ரமலான் இயற்கையாகவே எம்மில் தருகிற இந்த பழக்கங்களை முதலாவதாக நாங்கள் உறுதியாக நம்ப வேண்டும். இந்த ரமலான் எனக்கு பிரயோசனமுடையதாகவே இருக்கிறது, அதில் நான் பசித்திருப்பதும் தாகித்திருப்பதும் என் ரப்புக்காக, நான் செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் அல்லாஹ்வுடைய திருப்தி எனக்கு தேவை என்கிற ஒரு எதிர்பார்ப்பு, நம்பிக்கை, உறுதித்தன்மை அவனில் காணப்பட வேண்டும். ஒருத்தர் நோன்பு பிடிக்கிறோம் என்றால் அந்த நோன்புல ஒரு அலாதி பிரியம் இருக்க வேண்டும். இந்த நோன்பு, ஒரே ஒரு நோன்பு பிடித்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, ஒரு நோன்புக்கான கூலி என்ன தெரியுமா? 70 வருடங்கள் நரகத்தை விட்டும் தூரமாக்குகிற அளவுக்கு அவனுக்கான பாதுகாப்பு இருக்கிறது என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்களே. அப்படியான ஒரு ஆசை என்னில் இருக்க வேண்டும். நான் பிடிக்கிற இந்த நோன்பு, ஒரு நோன்பிற்கு நரகத்தில் இருந்து நான் என்னுடைய முகம் தூரமாக்கப்படுகிற கால வரையறை 70 வருடங்கள். அந்த ஆசை வர வேண்டும். நான் எல்லா காரியங்களையும் செய்கிறேன். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அல்லாஹ் சொல்லுவதாக, எல்லா காரியங்களுக்குமான கூலி அவனுக்குரியதுதான், நோன்பை தவிர. நோன்புக்கு நான் கூலி கொடுக்கிறேன். காரணம் என்ன தெரியுமா? அவன் எனக்காக பசித்திருக்கிறான், தாகித்திருக்கிறான். என் எண்ணம், என்னுடைய எதிர்பார்ப்பு, அந்த நோன்பில் இருக்க வேண்டிய ஒரு ஈடுபாடு என்ன தெரியுமா? நான் பசிச்சிருக்கிறதும் தாகிச்சிருக்கிறதும் என்ன படைச்ச ரப்புக்காக. நான் அதில் ஏதாவது ஒரு மாற்றம் செய்வேனாக இருந்தால், நபிகளாருடைய ஒரு எச்சரிக்கை இருக்கிறது என்ன தெரியுமா? எத்தனையோ நோன்பாளிகள் நோன்பு நோற்றிருக்கிறார்கள், அவர்கள் வெறுமனே பசித்திருப்பதும் தாகித்திருப்பதும் தான். எவ்வளவோ நோன்பாளிகள் இருக்கிறாங்க, அவங்க வெறுமனே பசிச்சும் தாகிச்சும் இருக்கிறாங்க, அவர்களுடைய நோன்புக்கு வெளியில் இல்ல. இன்னும் ஒரு நபிமொழி சொல்கிறது எப்படி? யார் ஒருவன் நோன்பு நோற்றுக்கொண்டு மோசமான பேச்சுக்களை, மோசமான செயல்பாடுகளை விட்டுவிடவில்லையோ, அவன் சாப்பிடாம குடிக்காம இருக்கிறதுல அல்லாஹ்க்கு எந்த தேவையும் கிடையாது. அப்ப எத்தனையோ நோன்பாளிகள் நோன்பு பிடித்தும் நோன்பில்லை என்று எச்சரிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வுக்காக பசித்திருந்து, அல்லாஹ்வுக்காக தாகித்திருந்து என்கிற ஒரு எண்ணத்தை இல்லாமல் வெறுமனே காலை முதல் மாலை வரை பசித்தும் தாகித்தும் இருக்கிறோம் என்றிருந்தால், பேச்சுக்களில் மோசமான பேச்சுக்கள், பேசுவதில் போய் அடுத்தவர்களை குழப்புதல், ஏளனம் செய்தல் என்கிற தன்மையோடு,
இபாதத்துக்கள் அற்று பாவமான காரியங்களை செய்து பாவமான இடங்களுக்கு நடந்து சென்று தொலைக்காட்சிகளில் மொபைல் போன்களில் என்று எல்லாம் தடுக்கப்பட்டவைகளை பார்த்துக் கொண்டு தடுக்கப்பட்டவைகளில் சுவாரஸ்யம் கண்டு கொண்டிருந்தால் நான் காலை முதல் மாலை வரை பசித்திருப்பதில் என்ன பிரயோசனம்? அல்லாஹ்வே தேவையில்லை என்று சொல்கிறான். அந்த நோன்பு எனக்கு வேண்டாம் என்றான். நீ பசிச்சும் தாகிச்சும் இருக்கிறதுல எனக்கு எந்த தேவையும் இல்லை என்றார். அர்த்தம், ஏனைய காரியங்களுக்கு நான் கூலி கொடுக்கிறேன் உனக்காக, இந்த நோன்பு எனக்காக என்று சொல்லியும் பாவத்தில் விடுகிறாயே, உனக்கு கூலி கிடையாது. நரகத்தில் இருந்து உன்னை தூரமாக்க போறது கிடையாது என்கிற அல்லாஹ்வுடைய எச்சரிக்கையை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஈமானிய சொந்தங்களை, அல்லாஹ்வுடைய அடியார்களே, அதே போல பாருங்கள், இந்த ரமலானுடைய காலம் எனக்கும் உங்களுக்கும் தருகிற அந்த ஈமானிய நம்பிக்கை சார்ந்த விடயத்தில் இது போன்ற ஒரு ஈர்ப்பை தந்து அந்த ஈர்ப்பினுடைய அடுத்த கட்டமாக எம்மை காய் நகர்த்தி செல்கிறது எங்க தெரியுமா? பரலான தொழுகையில் மனிதன் மறந்து போன ஃபஜ்ர் தொழுகையின் பக்கம் அவனை அழைத்து வருகிறது. இதுல எத்தனை பேர் நம்ம ஃபஜ்ர் தொழுதோம்ன்றது நமக்கு தெரியும், நல்லா தெரியும். சரி, நம்ம எல்லாருமே ஃபஜ்ர் தொழுதோம் என்று வைப்போம். எத்தனை மணிக்கு தொழுதோம் என்றதும் எங்க எல்லாருக்குமே தெரியும். பாங்கு சத்தம் இதுல எத்தனை பேருக்கு கேட்டிருக்கும்? சில வேளை முஅத்தின் கேட்டிருக்கலாம், மௌலவி கேட்டிருக்கலாம், சில நேரங்களில் பள்ளியோடு தொடர்பு இருக்கிற சில உறவுகள் கேட்டிருக்கலாம். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, பாங்கு சத்தமும் கேட்காமல் தொழுகையையும் மறந்து போய் தூங்கிய எத்தனையோ மனிதர்களுக்கு மத்தியில் இந்த ரமலானுடைய காலம் எனக்கும் உங்களுக்கும் அந்த சத்தத்தையும் கேட்டு அதற்கு முன்னர் விழித்தெழுந்து இறைவனுக்காக வேண்டி நான் சகர் செய்கிறேன், அதில் பரக்கத்திருக்கிறது என்கிற ஒரு நம்பிக்கையோடு சகருண உண்டி அதோடு நான் பள்ளி வாயிலுக்கு சென்று அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்கிற ஒரு உணர்வை தருகிறதே. அந்த உணர்வை நாம் பெற்றுக்கொண்டது இதற்கு முன்னுள்ள காலங்களிலும் இருக்கிறதா? இருந்தால் இந்த நபிமொழியை நான் சொல்கிறேன், கொஞ்சம் மனதால் கேட்டுக்கொள்ளுங்கள். அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையை மாற்ற போதுமானவன். மறுமை நாளில் நரக தண்டனைகளில் ஒரு குறிப்பிட்ட சாராரை ரசூலுல்லாஹ் சிலரை கனவில் காண்கிறார்கள். அந்த கனவின் மூலமாக காட்டப்பட்ட ஒரு சாராரில் ஒரு மனிதர் என்ன செய்கிறார்? ஒரு மரத்தடியில் மல்லாக்க படுக்க வைக்கப்பட்டிருக்கிறார். அவர் மீது ஒரு பெரும் பாறாங்கல்லை தூக்கி அவருடைய மண்டையில் போடுகிறார்கள். இரண்டு மனிதர்கள் தூக்கி போடுகிறார்கள். அந்த கல் அவருடைய தலையில் பட்டவுடன் அந்த தலை அப்படியே சப்பையாக மாறிவிடுகிறது. அந்த கல் உருண்டோடுகிறது. இவர்கள் சென்று அந்த கல்லை எடுத்து வருகிறார்கள். இப்பொழுது இவருடைய தலை மீண்டும் சரி வருகிறது. மீண்டும் தூக்கி போடுகிறார்கள். தலை சப்பளிந்து போகிறது. கல் உருண்டோடுகிறது. கல்லை எடுத்து வருகிறார்கள், போடுகிறார்கள். புகாரியில் வருகிற செய்தி. ஏன் இப்படி ஒரு தண்டனை? அல்லாஹ்வின் தூதர் ஆதங்கப்படுகிறார்கள். ஒரு மனிதனுக்கு கல்லால் அடிச்சு சப்பையான தலை மீண்டும் சரி வருகிறது, கல்லால் அடிக்கிறார்கள் தொடர்ந்து. இது போன்ற தண்டனை இவனுக்கு ஏன் கொடுக்கப்படுகிறது என்று ரசூலுல்லாஹ் ஆதங்கப்பட்டு கேட்ட பொழுது அவர்களுக்கு பதில் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. என்ன தெரியுமா? இவன் யார் என்று சொன்னால், யஅஹுதுல் குர்ஆன ஃபயர்ஃபுஹு, குர்ஆனை சுமந்திருந்தான், குர்ஆனை கற்றிருந்தான், கற்றுக்கொண்ட அந்த குர்ஆனை அவன் நடைமுறைப்படுத்தாதவனாக இருந்தான். வயனமு அனிஸ் ஸலாத்தில் மக்தூபா, அவன் தூங்கிக் கொண்டிருந்தான் கடமையான தொழுகையை விட்டுவிட்டு. யோசித்து பாருங்கள். அல்லாஹ் மன்னிக்க வேண்டும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ரமலான் காலத்தில் தூக்கத்திற்குரிய தொழுகையை கூட ஜமாஅத்தோடு தொழுகிற ஒரு பக்குவத்தை ஏற்படுத்துகிறது ரமலான். ஏன்? நாம் மாற வேண்டும் என்பதற்காக. ரமலானில் மாறிய நாம் ஏன் அதன் பிறகு மாறவில்லை? இந்த தண்டனையை மறந்ததனால் தானே, இந்த தண்டனையை மறந்து போனதனால் தானே. அல்லாஹ் தஆலா அந்த தொழுகையாளிகள், தொழுகையை பேணி பாதுகாப்பவர்களை பற்றி சொல்லுகிற பொழுது என்ன சொல்லுகிறான் தெரியுமா? அல்லதீனஹும் அலா ஸலாத்திஹிம் தாயிமூன்,
நோம்போட விடுறவங்க இல்ல அவங்க. ஆரம்ப நாட்கள்ல நோம்புல தொழுதுட்டு பிறகு தூங்குறவங்க இல்ல அவங்க. அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் தம் தொழுகையை தாயிமூன் எப்பொழுதும் தொழுது கொண்டே இருப்பார்கள். எப்பொழுதும் தொழுது கொண்டே இருப்பார்கள். இன்னும் ஒரு வசனம் தெரியுமா? அல்லாஹ் சொல்லுகிறான் முஃமின்களுடைய பண்புகளாக வல்லதீனஹும் அலா ஸலாத்திஹிம் யுஹாஃபிலூன், எப்பொழுதும் தொழுறது மட்டுமில்ல அவங்களோட வேலை, சரியான நேரத்தில் சரியாக தொழுது வருபவர்களாக இருப்பார்கள். உலாஇக ஃபீ ஜன்னாத்தின் முக்ரமூன், அவர்கள் சுவர்க்கவாதிகள், கண்ணியப்படுத்தப்பட்டவர்களாக சுவர்க்கத்தில் இருப்பவர்கள். சுவர்க்கம் செல்வதற்கு தங்களுடைய தொழுகைகளை தொடர்ந்தேச்சையாக தொழுது வருவதில் மாத்திரமல்ல, அதை நேரத்துக்கு பேணி பாதுகாத்து தொழுது வருபவனாக இருப்பான் என்கிற ஒரு செய்தியை அல்லாஹ் தன் திருமறையிலே எனக்கும் உங்களுக்கும் சொல்லித் தருவதை பார்க்கலாம். ஈமானிய சொந்தங்களே, சரி எத்தனையோ சொல்லலாம், சுருக்கமாக ஒரு சில விடயங்களை மாத்திரம் நான் சொல்லுவேன். தொழுகையில் அப்படி ஒரு எதிர்பார்ப்பை நோன்பு தந்து எம்மை மாற்ற முயற்சிக்கிறது. நாம் ஆரம்பத்தில் மாறினாலும் அதன் பிறகு முழுமையாக மாறிவிடுகிறோம் தொழுகையை இல்லாத அளவுக்கு. அல்லாஹ் எம்மை மன்னிக்க வேண்டும். தொழுகையை விட்டுவிட்டு இருக்கிற பொழுது இந்த தண்டனைகளையும் கொஞ்சம் நாங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். இரண்டாவது பகுதியை பாருங்கள். ஒரு மனிதன் ஹராமான வாழ்க்கை வாழுகிறான். புகைத்தல், மது அருந்துதல், இது போல ஏதோ பல பாவமான காரியங்களை அவனுடைய வாழ்க்கையில் செய்பவனாக இருக்கிறான். வட்டியோடு சம்பந்தப்படுதல், அடுத்தவர்களை சுரண்டி வாழுதல், திருட்டுத்தனமாக சாப்பிடுதல் என்கிற பல்வேறுபட்ட பாவமான காரியங்களோடு தொடர்புபட்டவனாக இருக்கிறான். இந்த ரமலான் காலம் அவனுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறது? இந்த ரமலானுடைய காலத்தில் இது எல்லாத்தையும் பாருங்க. குறிப்பாக புகைத்தலோடு பழக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் கூட என்ன செய்கிறார்கள் தெரியுமா? நோன்பு துறக்கிற வரைக்கும் என்ன செய்ய மாட்டார்கள்? குடிக்க மாட்டாங்க. அப்ப அந்த நோன்பு எவ்வளவு நேரம் இருக்கிறோம் ஸ்ரீலங்கால? அந்த 5 மணி முதல் மாலை 6:30 வரை கிட்டத்தட்ட 13.5 மணித்தியாலங்கள் நோன்பு இருக்கிறோம். இந்த 13.5 மணித்தியாலங்கள் புகைத்தலை விட்டும் தவிர்த்திருக்கிற ஒரு பக்குவம் அதை விட முடியாத சொந்தங்களுக்கும் உண்டு. இன்னும் ஒரு சாரர் இருக்கிறாங்க, புகைத்தலை விட முடியாது, நோன்பை விட முடியும் என்கிற அளவுக்கு இருப்பவர்களும் இருக்கிறார்கள். அதை வேறு சாரார், அதை விட்டுருங்க. நான் சொல்ல வருவது நோன்புக்காக புகைத்தலை தவிர்த்து கொள்ளுகிற சாராரே. அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, 13.5 மணித்தியாலங்கள் அல்லாஹ்விற்காக வேண்டி வாய் நமக்குது, ஏல மாட்டேங்குது, காஞ்சி வைத்திருக்குது, ஒரு டம் அடிச்சாத்தான் சரி, எப்படா நோன்பு துறப்போம் என்று சிறுவர்கள் சாப்பாட்டுக்காக வேண்டி ஏங்குவது போல ஏங்கிக் கொண்டிருக்கிற புகைக்கக்கூடியவர்கள் இந்த 13.5 மணித்தியாலங்களை எப்படி கடத்துகிறோம்? நோன்பு 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 என்கிற பெயரோடு தானே. 13.5 மணித்தியாலங்கள் கடத்த தெரிந்த உனக்கு இரவின் தூக்கங்கள் கிட்டத்தட்ட 7 மணித்தியாலம், 20 மணித்தியாலங்களை தாண்டி விடுகிறது. இன்னும் 4 மணித்தியாலங்கள் இங்கே அங்கே என்று சுற்றித் திரிவதற்கும் ஏனைய சில வேலைகளை செய்யறதுக்கும் 4 மணித்தியாலத்தை கடத்த முடியாதா? 13.5 மணித்தியாலம் நோன்புண்டு குடிக்காம இருக்கிற உனக்கு, 6.5-7 மணித்தியாலங்கள் தூங்குவதற்காக வேண்டி கழிக்க தெரிந்த உனக்கு, ஒரு நாள் 24 மணித்தியாலங்களில் 20 மணித்தியாலத்துக்கு மேலால் அங்கேயே கடத்திவிட்ட உனக்கு மீதம் இருக்கிற 3.5 மணித்தியாலங்களை அந்த புகைத்தல் இல்லாமல் வாழ்ந்து கொள்ள முடியாதா? முடியாது என்றால் அர்த்தம் என்ன தெரியுமா? நோன்பு உன்னை மாற்ற முயற்சிக்கிறது. குறிப்பிட்ட சில நாளிகை நேரங்களில் ஷைத்தான் உன்னை விளையாட விட்டு சென்று விடுகிறான். ஷைத்தானுக்கு கட்டுப்படக்கூடிய உன்னால் உன்னை படைத்த ரப்பின் கட்டளைக்கு கட்டுப்பட முடியவில்லையே என்பது மனிதா உனக்கு புரிகிறதா? உன்னை திருத்த முயற்சிக்கும் இந்த ரமதானில் உன்னால் ஏன் திருந்த முடியவில்லை? நீ விடுவது இறைவனுக்காக என்கிற நோக்கத்தில் அல்ல, சமூகம் பார்க்கிறது என்கிற ஒரு கொடிய நோய் சூழ்ந்துள்ளது உன்னை. அதனால் நாங்கள் பார்க்கிறோம், எப்படி ஒரு சில நோயாளிகள்
நோன்பை விடுவதற்கு தகுதியானவர்கள். சாதாரணமாக பொய்யான காரணங்களை சொல்லி நோன்பை விடக்கூடிய எத்தனை உறவுகளை எம்மோடு வாழ்பவர்களை நாம் பார்க்கிறோம். இரண்டாவது பகுதி, மூன்றாவது ஒரு பகுதியை பாருங்கள். ரமதானினுடைய மாற்றம், ரமதான் மனிதர்களில் மாற்ற முயற்சிக்கிற இன்னும் ஒரு பகுதியை பாருங்கள். இந்த குர்ஆனை பற்றிய ஒரு தொடர்பு எனக்கும் உங்களுக்கும் குர்ஆனோடு எந்த அளவுக்கு தொடர்பை ஏற்படுத்துகிறது. உதாரணமாக சில பள்ளி வாயில்களை நாங்கள் பார்க்கலாம். இரவு தொழுகைக்கு ஹாஃபில்கள் தான் தேவை என்று அழைப்பு விடுப்பவர்கள் இருக்கிறார்கள். ஏன் தெரியுமா? 30 ஜுஸுக்களையும் ஓதி முடிக்க வேண்டும். ஒரு நோன்புக்கு ஒரு ஜுஸு வீதம். அது ஓதுறது எப்படி ஓதுறாங்கன்றதெல்லாம் செகண்ட். அதுக்கு வேற கூப்பிட்டுட்டு அதுக்கு வேற நிர்வாகம் ஆர்டர் போடும். இந்த 3/4 மணித்தால தான் டைம், எல்லாம் முடிஞ்சிடும். அதுக்கு மேல போன ஆட்களுக்கு டயர்டாகும் தானே என்று சொல்லுகிற நிர்வாகிகளும் இருக்கிறார்கள் தான். நான் அதை சொல்ல வரல. குர்ஆனை ஓதி பிடிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தை அவர்கள் உள்ளம் சுமக்கிறது பாருங்களேன். அந்த எண்ணம் கொடுக்கப்படுகிறது. பள்ளி வாயிலுக்கு வருகிறார்கள், தொழுகிறார்கள். சில வேளைகளில் சில நேரங்கள்ல மௌலவி சொல்லுவாரு, சும்மா இருக்கிற நேரத்தில் கொஞ்சம் குர்ஆன் எடுத்து ஓதுங்க பாரு. இரவு தொழுக முடியுது. சின்ன பிள்ளைகள் பெரியவர்கள் எல்லாம் அப்படியே வட்டம் வட்டமாக பள்ளி வாயில அமர்ந்திருந்து ஹிஸ்ப் என்கிற ஒரு பெயரில் குர்ஆனை ஓதுகிறோம். ஓத வைக்கிறார்கள், ஓத பழக்குகிறார்கள். வீடுகளில் இருக்கும் பெற்றோர்கள் சகர நேரத்தில் எழுந்து சாப்பிட்ட குழந்தையை சுபகுக்காக பள்ளிக்கு அனுப்புகிற பொழுது தொப்பி அணிவித்து அழகிய ஆடை அணிவித்து கையில ஒரு பேக் கொடுத்து அனுப்புறாங்க. என்ன பேக்? குர்ஆன் பேக். சுபகு தொழுத பிறகுதான் குர்ஆன் மதரசாக்கள் நடக்கிறது. நோன்பு காலங்களில் குர்ஆனுடனான தொடர்பை பழக்கப்படுத்துகிறார்கள். ஒரு அரை மணித்தியாலமோ ஒரு மணித்தியாலமோ கடந்ததன் பிறகு அவர்கள் வந்து தூங்கட்டும் என்ற ஒரு எண்ணப்பாடு எல்லோரிலும் இருக்கிறது. அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, குர்ஆனுக்கு நாங்கள் கொடுக்கிற இந்த முக்கியத்துவத்தை யோசிச்சு பாருங்க. வீட்டில் உங்க எல்லாம் அனுப்புறோம், நாங்களும் போயிட்டு உட்கார்றோம். ஓதுறதுக்கு ஒரு இமாம் தேவை. அவர் ஓதுறதை கேட்கிறோம், அவர் ஓத வேண்டும் என்று விரும்புகிறோம். குர்ஆன் 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 என்று குர்ஆனை விரும்பும் நாம் ஒரே காரணத்திற்காக. என்ன காரணம்? இந்த மாதத்தில் குர்ஆன் இறங்கியது என்கிற காரணம் தானே. அந்த குர்ஆன் இறங்கிய நாளை கண்ணியப்படுத்துவதற்காகத்தான் இறுதி 10 ஒற்றைப்படை நாட்களில் அல் குர்ஆன் இறங்கிய இரவில் அல்லாஹ் ஒளித்து வைத்திருக்கும் ஏராளமான நன்மைகளை, மனித ஆயுள் காலத்தை விட அதிகமான நாட்கள் நன்மை பெற்ற நன்மையை பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி அந்த நாளுக்காக வேண்டி நாங்கள் நேரம் ஒதுக்குகிறோமே. எதற்காக? இந்த குர்ஆனை கண்ணியப்படுத்துவதற்காக மட்டும்தான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், ஈமான் கொண்டவர்களுடைய நிலைமை எப்படி இருக்கும் தெரியுமா? அவர்களுக்கு குர்ஆனை ஓதி காண்பித்தால் அதில் இருக்கிற உண்மைகளை அவர்கள் அறிந்ததனால், அவர்கள் இருக்கிற உண்மைகளை அறிந்ததனால் தஃபீது மினத்-தம், அவர்களுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வடிக்கும் என்று அல்லாஹ் சொல்லித் தருகிறான். அந்த உண்மையான கண்ணீரை சுமந்து அதில் இருக்கிற அர்த்தங்களை புரிந்து வாழுகிற ஈமானியனாய் வாழ வேண்டும் என்று ரமலான் எதிர்பார்க்கிறது. ஆனால் எங்களுடைய மாற்றம் வெறுமனே 30 நாட்களோடு கழிந்து போகிறதே. நாம் எப்பொழுது மாறுவது? அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, அல்லாஹ்வினுடைய அடியார்களே, இது போன்று இன்னும் ஒரு சில பகுதிகளும் இருக்கின்றன. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அம்மா பஅத். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, அல்லாஹ்வினுடைய அடியார்களே, மாற்றத்தை எதிர்பார்க்கிற ரமலானும் மாறாத நாமும் என்கிற ஒரு தலைப்பில் ஒரு சில விடயங்களை எங்களுடைய வாழ்க்கையின் சில நிகழ்வுகளோடு நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அதே போன்று பாருங்கள், ரமலானுடைய மாதம், இந்த நோன்பினுடைய மாதம் எனக்கும் உங்களுக்கும் தருகிற இன்னும் ஒரு முக்கியமானதொரு பாடம் சொல்லித் தருகிறது. பொறுமையற்ற மனிதனை பொறுமையாளனாக மாற்றுகிற ஒரு தன்மையை இந்த ரமலான் எனக்கும் உங்களுக்கும் கற்றுத்தருகிறது. ஒரு சிலர் இருக்கிறோம், என்ன பொறுமையை சொன்னாலும் பசி வந்தாக்கா தெரியும்,
என்று சொல்லி ஏனைய காலங்களை விட மோசமா நடக்கிறவங்களும் இருக்கலாம். ஆனாலும் அதிகமானவர்களை நம்ம பார்த்தால் இந்த பசியில சில வேலைகளை செய்வோம். சாப்பாடு தயாராக இருக்கும், சாப்பிட மாட்டோம். ஏன்? நோன்பு. அல்லாஹ் பார்க்கிறான், பொறுமையா இருப்போம். நேரம் என்ன? இது சரிப்பில இரண்டாவது எங்கட உள்ளம் சொல்லி தருகிற அந்த பாடத்தை கொஞ்சம் பாருங்கள். உள்ளம் சொல்லுது என்ன? 5 மணி ஆச்சு, இன்னும் 1.5 மணித்தியாலம் தான். இவ்வளோ நேரம் போயிட்டு இந்த 1.5 மணித்தியாலம் கஷ்டமா? சஹாபாக்கள் என்ன செய்வார்களாம்? குழந்தைகளுக்கு விளையாட்டு பொருட்களை கொடுத்து, பொம்மைகளை கொடுத்து பராக்கு காட்டுவார்களாம் நோன்பு திறக்கிறவரை. ஏன்? கொஞ்ச நேரம் தான் இருக்கு, பொறுத்துக்க, கொஞ்ச நேரம் தான் இருக்கு என்று அவர்களை பழக்கப்படுத்துவது. நாமே நமக்குள் அப்படியான சில பண்புகளை எடுத்துக்கொள்கிறோம். சில நேரம் வீட்டில் இருந்து 4 மணி 4:30 வீட்டில் இருக்கிற ஒருத்தர் என்ன செய்வாருண்டா, திடீரென்று நான் கொஞ்சம் இப்படி ரவுண்ட் அடிச்சுட்டு வரேன், வரக்குள்ள ஒரு 5:15 5:30 ஆகிடும். அதுக்கு பிறகு நான் கொஞ்சம் ஒஷன் எடுத்துட்டு வரக்குள்ள மகரிப் டைம் ஆகிரும், நோன்பு திறக்கலாம் என்று அந்த பசியை பராக்காக்குகிற ஒரு செயல்பாட்டை செய்பவர்களை நாங்கள் ஏராளம் பார்க்கலாம். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, சாப்பாடு ரெடி, நான் சாப்பிட்டால் என்ன? நான் சாப்பிட மாட்டேன், பொறுமையாக இருப்பேன். எதற்காக? நோன்பு திறக்கும் வரை நான் பொறுமையாக இருக்கிறேன். சரி, கோபக்காரன் ஒருவன் இருக்கிறான், எதுக்கு எடுத்தாலும் கோபம், மூக்குல கோபத்தை வச்சுக்கிட்டு திரியறவன் சொல்லுவோமே, நுனி மூக்குல கோபம் வச்சவன் சொல்லுவாங்க. எதுக்கு எடுத்தாலும் சும்மா சொட்ட உடனேயே அவருக்கு ஏறிடும். சில ஆட்கள் அவருக்கு பைட் என்று பேர் வச்சிருப்பாங்க, நான் பைட் ஆக்கி காட்டவா என்று சொல்றவங்க. அவனுக்கு நோம்புல பைட் பல மடங்கு பைட்டா மாறும். அந்த நேரத்தில் கூட சிலர் என்ன செய்வாங்க என்றால் தங்களுடைய கோபத்தை அடக்க பார்ப்பார்கள். அடக்க முடியாதவர்களுக்கு இஸ்லாத்தின் வழிகாட்டுதல் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நோன்பு நோட்ட நிலையில் ஒருவன் ஒருவனை ஏசினால், ஒருவன் ஒருவனுக்கு அடித்தால், ஒருவன் ஒருவனுக்கு துன்பம் விளைவித்தால், நீ சொல்லி நான் நோன்பாளி என்று சொல்லிவிடு. ஒருத்த கோபம் வர்ற நேரத்தில் நான் நோன்பாளி என்று சொல்ற பக்குவம்ங்கிறது லேசான ஒரு நிலைமையா? எவ்வளவு பொறுமை வேண்டும் அதற்கு? அந்த பொறுமையை 30 நாட்கள் என்னிலும் உங்களிடம் விதைக்கிறது ரமலான். ஏனைய காலங்களில் பாதையில் போகிற நேரத்தில் பக்கத்தால ஒருத்தன் அப்படி வெட்டிட்டு போயிட்டான், ஏதோ ஒரு தேவைக்காக. இந்த அறப்படிச்ச டிரைவிங் மார்களை நான் சொல்லல, ஒரு அவசரமா போற நேரம் ஒரு சின்ன பிள்ளை வருது, வெட்டக்குள்ள இவர கையில லைட்டா படம் பார்த்த உடனே ஏறுகிற அந்த கோபம் இருக்கிறதே, அப்படி கோபப்படுகிற ஒருவன் நோன்பு காலங்களில் சரி போங்க, பேச வைக்காதீங்க, போயிருங்க என்று ஆறுதல் அடைபவனாக கூட எத்தனை பேர்களை நாங்கள் பார்க்கலாம். ஈமானிய சொந்தங்களே, நோன்பு எனக்கு உங்களுக்கு பொறுமையை தருகிறது. அல்லாஹ் சொல்லித் தருகிறான் பாருங்கள். அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வத்-தர்ரா, சந்தோஷமான நிலை கஷ்டமான நிலைகளிலும் பொறுமையாக இருந்து செலவழிப்பவர்கள். வல் காலிமீனல் கைத, கோபத்தை மென்று விழுங்குபவர்கள். என்ன அர்த்தம்? கோபத்தை மென்று விழுங்குறா இல்ல அர்த்தம், கோபம் வரும், அது வர்ற கட்டம் அது. அந்த நேரத்தில் அல்லாஹ்வுக்காக நான் பொறுமையா இருக்கிறேன், நான் நோன்பாளி என்று சொல்றேன், அந்த இடத்தை விட்டு கலைந்து போறேன். அந்த பக்குவத்தை என் உள்ளத்தில் விதைப்பவனாக நான் இருந்தால் அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? ஒருத்தன் தவறு செஞ்சிட்டான், அப்படி செய்தவர்களை கூட வல்ல ஆஃபீன அனின்னாஸ், அவன் தவறுகளை விட்டு விட்டு நான் சென்று விடுகிறேன். வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன், அவன் நல்லவன், அவனை அல்லாஹ் விரும்புகிறான் என்று அல்லாஹ் திருமறையிலே சொல்லித் தருவதை பார்க்கலாம். கோபத்தை குறைச்சி பொறுமையை வளர்த்து அடுத்தவனுக்கான மன்னிப்பை கொடுப்பதனால் அல்லாஹ்வின் அன்பை பெறுகிற ஒரு தன்மையை இந்த ரமலான் மாதம் நாம் விரும்பியோ விரும்பாமலோ தருகிறது என்றால் அதற்காக வேண்டி இந்த ரமலான் என்னையும் உங்களையும் மாற்றிக்கொண்டுதானே இருக்கிறது. நாம் மாற வேண்டும் என்று தானே எதிர்பார்க்கிறது. ஆனால் பாவி அடியார்கள் நாங்கள் மாறவில்லையே. அதே போன்று பாருங்கள், அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு ஒரு மனிதனுக்கு வழிகாட்டி இருக்கிறார் என்று பாருங்கள். தர்மம் என்கிற ஒரு பகுதி நான் சொன்னேன், அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வத்-தர்ரா, இருக்கிறவன் கொடுக்கிறான், இல்லாதவனும் கொடுக்கிறான்.
அந்த தன்மையை ஏனைய காலங்களை விட ரமதான் காலங்களில் நாம் அதிகமாக பார்க்கலாம். தெரியுமா? நம்ம நினைக்க வேணாம், நோன்புல தானே எல்லாரும் ஜகாத்து கொடுக்கறாங்க, அதை சொல்றோம்னு நினைக்க வேணாம். இல்ல, அது மட்டும் இல்ல, ரமதான் காலங்களில் கொடையாளர்கள் அதிகம். ஏழைகள் கூட தர்மம் கொடுக்கிற இடம் தெரியுமா? எத்தனை சந்தர்ப்பங்கள்! சில வீடுகளில் இஃப்தார் நிகழ்வுகள் நடக்கும். சில குழந்தைகள் அவர்களுடைய வகுப்பார்களை அழைத்து இஃப்தார் கொடுக்கிறார்கள். சில ஃப்ரெண்ட்ஸ்மார் அவர்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்மார்களோடு சேர்ந்து இஃப்தார் வழங்குகிறார்கள். எல்லோரும் பணம் சேர்த்து ஒன்றாக இஃப்தார் செய்கிறார்கள். இதெல்லாம் தாண்டி நோன்பு காலம் முடியுது என்று வந்தா நோன்ப வழியனுப்பி ஷவ்வாலை வரவேற்பதற்காக வேண்டி நானும் நீங்களும் செய்கிற ஒரு முக்கியமான ஒரு கடமை, ஏழை பணக்காரன் என்கிற பாகுபாடின்றி அன்றைய தினம் உணவுக்கான சாப்பாடு போக மீதம் இருப்பவர்கள் எல்லாம் ஜகாத்துல் ஃபித்ர் என்கிற ஒரு கடமையை செய்கிறோமே. அது ஏழைகள் கொடுக்க கூடாது, செல்வந்தர்கள் கொடுக்க வேண்டும் என்கிற கடமையா? இல்லை, எல்லோரும் கொடுக்க வேண்டியது ஒரு கடமை. அப்படியான ஒரு கடமையை இஸ்லாம் எனக்கும் உங்களுக்கும் சொல்லித் தருகிறது. இந்த ரமதான் எனக்கும் உங்களுக்கும் சொல்லித் தருகிறது. எதனால்? நான் வந்த பொழுது நோன்புக்கு தயாராகிய நீ, பசி இருக்க தயாராகிய நீ, முதலாவது நாள் ஷாபான் கடைசி, ரமதான் முதல் நாள் பசி இருக்க தயாராகிறாய் நீ. நான் சென்று குதூகலமான நாள் வருகிற பொழுது அந்த குதூகலத்தை வரவேற்க நீ செய்கிற பணி என்ன தெரியுமா? எல்லோருக்கும் உண்ண கொடுக்கும் ஒரு முக்கிய காரியத்தை செய்கிறாய். தர்மம் என்கிற ஒரு பகுதியில் இறங்குகிறாய். நீ பசித்திருக்க கற்றுக்கொண்டவன், பசித்திருக்கிற காலம் முடிவடைய தர்மத்தில் பக்குவப்பட வேண்டும் என்று இஸ்லாம் போதிக்கிறது. அந்த போதனையை இந்த ரமதான் எனக்கும் உங்களுக்கும் தருகிறது. எதுக்குமே வழியில்லாதவர்களுக்கு இஸ்லாம் காட்டுகிற ஒரு வழிகாட்டுதலை சொல்லி நான் முடிவுக்கு வருகிறேன். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற செய்தியை நாங்கள் புகாரியிலே பார்க்கலாம். அலா குல்லி முஸ்லிமின் சதகா, எல்லா முஸ்லிமும் சதகா கொடுக்க வேண்டிய கடமை இருக்கு. சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா நபி அல்லாஹ், ஃபமன் லம் யஜித், சதகா கொடுக்க இல்லாதவன் என்ன செய்யறது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பாருங்கள், இதுதான் இஸ்லாத்தினுடைய வழிகாட்டுதல். இஸ்லாத்துல வழிகாட்டுதல பாருங்க, சதக்கா கொடுக்கிறதுக்கு இல்ல, என்ன செய்யறது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யஅமலு பியதிஹி ஃபயன்ஃபஉ நஃப்ஸஹு வ யதஸத்தகு, கண் கையால உழைச்சு தான் பிரயோசனப்பட்டு அடுத்தவர்களுக்கு கொடு. யாருக்கு சொன்ன உபதேசம்? தர்மம் கொடுக்க இல்லையேன்னு கேட்டா என்ன செய்யன்னு கேட்கிறாங்க சஹாபாக்கள். அதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தர்மம் கொடுக்க இல்லையா? அப்படி ரெண்டு நோக்கத்துக்காக உழை. ஒன்று நீ உழைச்சு உனக்கு, இரண்டாவது அதுல ஒரு பகுதி ஏழைக்கு கொடு. எந்த அளவுக்கு பக்குவப்படுத்துகிறது? எங்கள அதிகமானவங்களை பார்க்கலாம், அல்லாஹ் பாதுகாக்கணும். இருந்தும் கூட பிச்சை எடுப்பவர்களாக இருக்கிறோம். எத்தனையோ பேர்கள் இருந்தும் போதாது என்று எங்கெல்லாம் எதுவெல்லாம் கிடைக்குமோ அதை எடுக்கிறவன். நான் ரோட்ல போற பிச்சைக்காரங்களை சொல்லல, அடுத்தவங்கள்ட்ட கேட்டு பழகியவர்களை நான் சொல்கிறேன். ஏதாவது இருக்கிறான்னு தலை சொறிகிறது, ஹாஜியார் மர கண்டா தலை சொறிகிறது, செல்வந்தன் வீட்டுக்கிட்ட போயிட்டு சலான் சொல்றது. ஏன்? நோன்பு நோன்பு நோன்பு. ஏன் அவருக்கு தெரியாத நோன்பு? நோன்புல எனக்கு என்னன்ற எதிர்பார்ப்பு. இஸ்லாம் அதை சொல்லவில்லை. ஈமானிய சொந்தங்களை பாருங்கள், அதுவும் இயலாத ஒரு கட்டம் என்றால் என்ன செய்ய வேண்டும்? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், யுஈனுதல் ஹாஜத்தில் மல்ஹூஃப், தேவையுள்ளவன் இருப்பானே அவனுக்கு கொடுக்கிறதுக்கு நீ ஏதாவது உதவி செய். ஒருத்தனுக்கு தேவை, ஒருத்தன் செல்வந்தன், இந்த செல்வந்தனிடம் பேசி ஏழைக்கு பெற்றுக் கொடுக்கிற வேலையாவது செய். இவனுக்கு கொடுக்கக்கூடிய யாராவது ஒருத்தரை இனம் காட்டியாவது கொடு. ஏன்? அவன் ஈமானியன், கேட்க வைக்கப்படுவான். நீ சொல்லி காட்டி கொடு, இவன் தேவையுடையவன், அவனையும் கவனித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி காட்டு. அந்த பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள். அதுவும் முடியாத பொழுது நன்மையை ஏவி தீமையை தடுத்துக் கொள்ளுதலே மிக பெரும் தர்மமாகும் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை நாங்கள் பார்க்கலாம். ஈமானிய சொந்தங்களே, யோசித்து பாருங்கள், இந்த ரமலானுடைய காலம் எந்த அளவுக்கு ஒரு மனிதனை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்தெடுக்கிறது. தர்பியா,
ஒரு கட்டத்தில் இருந்து எப்படி எழும்புறது, என்ன செய்யணும், எப்படி செய்யணும், எப்படி கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் என்றெல்லாம் அவனை பக்குவப்படுத்திக் கொண்டிருக்கிறது ரமலான். ஆனால் ரமலான் கடந்து போனவுடன் பழைய குருடி கதவத்துரடி என்று மாறிவிடுகிறோம் என்றால் நாம் ரமலானில் மாற நினைத்தவர்கள் அல்ல, ரமலான் எம்மை மாற்ற நினைத்திருக்கிறது. நாம் மாற நினைக்காததனால் ரமலான் முடிந்ததன் பிறகு எம்மால் மாற முடியவில்லை. எனவே ஈமானிய சொந்தங்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த முறை வருகிற ரமலான் பேசுகிற எனக்கும் கேட்கிற உங்களுக்கும் ஒரு திருப்பு முனையாக அமைய வேண்டும். எங்களுடைய செயல்பாடுகளை அல்லாஹ்விற்கு பொருத்தமானதாக அமைத்துக் கொள்ள முயற்சிக்க வேண்டும். எந்த அளவுக்கு இயலுமோ அந்த அளவுக்கு அதை தொடர்ந்து செய்யக்கூடிய பக்குவத்தை வளர்க்கும் விதமாக இபாதத்துகளோடு ஈடுபட்டு கடமையான காரியங்களில் குறை வைத்து விடாமல் அதை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்து அல்லாஹ்வின் அன்பை பெறுகிற சாராராக யார் யாரையெல்லாம் அல்லாஹ் தேர்ந்தெடுக்க இருக்கிறானோ அல்லது தேர்ந்தெடுத்திருக்கிறானோ அப்பேற்பட்ட சாராரில் அல்லாஹ் தஆலா அறிவிற்குறைந்த அடியானாகிய என்னையும் என் குடும்பத்தாரையும் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆக்கியல் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.